இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 1.6 பார்க்க போறோம். என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச்சொல்லானது மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் ஆகும். இது 7, 5, 4, 3 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களைக் கொண்டது. எனில் அந்த கடவுச்சொல்லை காண்க. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச்சொல்லானது மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் ஆகும். அப்ப மிகப்பெரிய அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க இருக்கிறதுல எது பெரிய நம்பரு? லாஸ்ட் நம்பர் வந்து 1 டிஜிட் ஒற்றை இலக்க எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப லாஸ்ட் நம்பர் வந்து ஒற்றை இலக்க எண். ஒற்றை இலக்க எண். இப்ப மீதி என்ன சொல்லியிருக்காங்க? 5 இலக்க ஒற்றை எண்ணாகும். அப்ப மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண்ணாகும். மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 5 நம்பர்ல எது பெருசு? 8 தான் பெருசு. 8 அதுக்கு அடுத்து எது பெருசு? 7 அதுக்கு அடுத்து எது பெருசு? 5 அதுக்கு அடுத்து எது பெருசு? 4 3 லாஸ்ட் வந்து ஒற்றைப்படை வந்திருக்கு. சோ இதுதான் ஆன்சர். மிகப்பெரிய ஒற்றை இலக்க எண் வந்து 8 7 5 4 3. ஓகேங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2001இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 4 மாநிலங்களில் மக்கள் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகையின்படி அம்மாநிலங்களில் ஏறு மற்றும் இறங்கு வரிசை படுத்துக. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஏறு வரிசை. ஏறு வரிசை. ஏறு வரிசை எப்படி போகும்? சின்னதுல இருந்து பெருசு போகும். ஓகேவா? அப்ப இங்க இருக்கிறதுல எது ரொம்ப சின்ன சின்ன கொஞ்சமா இருக்கு? மக்கள் தொகைன்னு பார்த்தா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான். அதுக்கடுத்தது 72, இதுவும் 72, 14, இது வந்து 62. அப்ப அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு. அதோட எது பெருசு? மத்திய பிரதேசம் பெருசு. அதோட இது பெருசு? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். இது வந்து ஏறு வரிசை. இப்ப இறங்கு வரிசை என்னன்னா, இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சிறுசுக்கு வரணும். அப்ப இங்க எது அதிகமான பேர் இருக்காங்கன்னா மேற்கு வங்காளம் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அப்ப மேற்கு வங்காளம். அதுக்கடுத்து என்ன வரும்? மத்திய பிரதேசம் சேர்ந்து. அப்ப மத்திய பிரதேசம். அதுக்கடுத்தது தமிழ்நாடு. அது லாஸ்டா ராஜஸ்தான். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் அட்டவணையை உற்று நோக்கி கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் கேட்டிருக்காங்க. ஓகே. 2011இல் இருந்த புலிகள் எத்தனை? 2011 எத்தனை புலி? 1706. சோ 1706. அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் இருக்காங்க? 1990ஐ விட 2008இல் எத்தனை புலிகள் குறைந்துள்ளது? அப்ப 1990ல எத்தனை புலி இருக்கு? 1990ல 3500 புலி இருக்கு. 2008ல எத்தனை புலி குறைஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. 2008ல எத்தனை இருக்கு? 1400. ஓகேவா? அப்ப 3500 1400 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 0 0 1 2 2100. இப்ப 2011 மற்றும் 2014 உள்ள புலிகளின் எண்ணிக்கை
அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. 2011 2011 2014 எவ்வளவு புள்ளி இருக்கு? 2011ல 1706. 2014ல 2226. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் 2226 1706 மைனஸ் பண்ணோம்னா 6ல 6 போச்சுன்னா 0 2 3 0 5 0 520. ஸோ 520 புள்ளி அதிகமாயிருக்கு. 520 புள்ளி அதிகரிச்சிருக்கு. முல்லைக்கொடி ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருக்கிறாள் அப்படின்றாங்க. அப்போ ஒரு பையில 9 ஆப்பிள் இருக்கு. 25 பையில எத்தனை ஆப்பிள் இருக்கும்? அப்ப 25 இன்ட்டு 9. 95 45 5 மீதி 4 20 18 18 நாலு 22 225 ஆப்பிள் மொத்தம் இருக்கு. இத அவங்களுடைய 6 நண்பர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் அப்படின்னு இருக்காங்க. அப்ப 225 வகுத்தல் 6 அடிச்சா 3 18 மீதிங்க 4 ஓர் 6 12 3 5 30 6 36 7 6 42. ஓகேவா? 7 6 42 மீதி எதுல இருக்கும்? 3. அப்ப அவங்க நண்பர்கள் எத்தனை ஆப்பிள்களை ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்கள் பெற்றிருப்பார்னா ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள் பெற்றிருப்பார்? 37 ஆப்பிள் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்திருப்பா. மீதம் இருக்க வாய்ப்புண்டா? ஆமா, மீதம் இருக்கு. இருக்குன்னா எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஆப்பிள் மீதி இருக்கு? 3. சோ 3 ஆப்பிள் மீதி இருக்கு. அடுத்து ஒரு கோழி பண்ணையில் இருந்து 15,472 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில் 30 அட்டைகள் வீதம் அடுக்கினால் மொத்தம் எத்தனை அட்டைகள் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. மொத்தம் எத்தனை முட்டை? 15,472. ஒரு அடுப்புல வந்து 30 முட்டை வைக்கலாம். ஓகேவா? 30 முட்டை வச்சாச்சு. ஓகேவா? அப்ப சரிங்க. ஒரு 30 5 5 30 150. அப்ப மீதி 4 இங்க வந்துடும். 47னா 1. மீதி இங்க எத்தனை வரும்? 17. 17னா மீதி எத்தனை வரும்? 5ன்னு வரும். 150. ஆமா, 5ன்னு வரும். மீதி எத்தனை வரும்? 150ல வந்து 170னா 22ன்னு வரும். அப்ப 515 அட்டை ஃபுல்லாயிரும். மீதி 22 முட்டை இருக்கும். அந்த முட்டையை வைக்கிறதுக்கு ஒரு அட்டை வேணும்ல. அப்ப 516 அட்டை வேணும். சரிங்களா? மேற்கு சிந்தனை கணக்குகள். அட்டவணையை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. சூரியன் விட்ட மைல்களில். ஓகே. அகத்தியம் விண்மீன் விட்டத்தை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அகத்தியம் எங்க இருக்கு? இந்த இருக்கு அகத்தியம். இது இந்திய முறையில் மற்றும் பன்னாட்டு முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே. 1 10 100 1000 10,000 ஃபர்ஸ்ட் இங்க எழுதுவோம். 25 94 ஃபர்ஸ்ட் இந்திய முறை. இந்திய முறை எப்படி பிரிப்போம்? 2 1 1 10 3000 10,000 10 லட்சம் கோடி.
2,51,900. இது வந்து இந்திய முறைப்படி. இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பன்னாட்டு முறை கேட்டிருக்காங்க. பன்னாட்டு முறை. அதே நம்பர் 2, 5, 9, 4, 1. இங்க வந்து இது ஃபுல்லா 3 ஒன்றுக்கள் 21, 49. அடுத்து 3 ஆயிரங்கள், அதுக்கடுத்து மில்லியன். அப்ப இங்க எப்படி வரும்? 25 மில்லியனு, பில்லியன், 941,900. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சீரியஸ் விண்மீன் விட்டத்தில் உள்ள 5 மதிப்புகளின் கூடுதலை இந்திய முறையில் எழுதணும்னு கேட்டிருக்காங்க. சீரியஸ் இங்க இருக்கா? அதோட நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? 1, 5, 5, 6, 5, 0. அப்ப எத்தனை 5 இருக்கு? 2 5, இங்க ஒரு 5 இருக்கா? அப்ப இந்த 5ஓட மதிப்பு என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் 5, 1, 10, 10,000 லட்சம். அப்ப 5 இன்ட்டு 1, 10, 100, 10,000 லட்சம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த 5ஓட மதிப்பு என்னது? 10,000. 1,000, 10,000. இந்த 5ஓட மதிப்பு என்னது? 100. அப்ப கூட்டினா இங்க வந்து 5 லட்சம். 10,000 லட்சம். இங்க வந்து 50,000. இங்க வந்து 500. கூட்டம்னா 5, 50, 500. 7,50,500. ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 864,730,000 என்பதை இந்திய முறையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 864 மில்லியன். ஓகே. 864 மில்லியன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 730. ஓகேவா? மில்லியனுக்கு அப்புறம் என்ன வரும்? ஆயிரங்கள் வரும். ஆயிரங்கள் வருமா? அதுக்கப்புறம் தான் 100 வரும். அப்ப 730. ஓகேவா? இது வந்து பன்னாட்டு முறை. இப்ப இந்திய முறை என்னன்னா 1 10 100, 1000 10,000, லட்சம் 10 லட்சம், கோடி 10 கோடி. இதுதான் இந்திய முறை. எப்படி எழுதலாம்? 86 கோடியே 40 லட்சத்து 730. சுவாதி விண்மீன் விட்டத்தை அடுத்து என்ன கொஸ்டின் இருக்காங்க? 4வது சுவாதி விண்மீன் விட்டத்தை பன்னாட்டு முறையில் எழுதுங்க. சுவாதி எங்க இருக்கீங்க? இந்த இருக்கு. இதை வந்து பன்னாட்டு முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 19888800. 1 2 3 4 4 8 0. ஃபர்ஸ்ட் இதை பன்னாட்டு முறைப்படி எழுதணும், பிரிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் 3 நூறுகள், அதுக்கடுத்து 3 ஆயிரங்கள், இது 2 மில்லியன். அப்ப இங்க வரும் 19 மில்லியனு 888,000. அதோட 1,800 இருக்கா? 800. ஓகேங்களா? அகத்தியம் ஃபர்ஸ்ட் எழுதுவோம்.
அகத்தியம். எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2, 59, 41, 900. அடுத்து சுவாதி. 1, 9, 8, 8, 8, 8, 0, 0. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கழிக்கணும். அப்பனா 0, 0, 0, 0, 8, 8 9 8 போச்சுன்னா 1, 1ல 8 போகாது. இங்க இருந்து 1 வாங்குறோம். 11னா இங்க வந்து 3, இங்க வந்து 3 ஆயிரும். இங்க வந்து 9, இங்க 8, இங்க வந்து 13, 13னா 5, இங்க 8க்கு 8 0, இங்க 1, இங்க 15 ஆயிரும். அப்ப 9, 10, 15, 605, 3100. ஓகேங்களா? இதுதான் இந்திய முறைப்படியும் பன்னாட்டு முறைப்படியும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி எழுதுவோம்? இந்திய முறைப்படினா 3 ஸ்தானம் தள்ளி 100. இப்ப 60,53,100. இதே பன்னாட்டு முறைப்படி எழுதணும்னா இங்க 3 ஸ்தானம், இங்க 3 ஸ்தானம். அப்ப 6 மில்லியன், 6 மில்லியன் வந்துச்சா? 53,100. அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? அன்பு அறிவுச்செல்வியிடம் ஓர் 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு கூறினான். மேலும் பின்வரும் குறிப்புகளை கூறுகிறான். ஓகே, என்னென்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் வரிசையா. மொத்தம் 5 இலக்க எண். 4, 5. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து 1000வது இடத்துல என்ன இருக்கு? 1000வது வந்து இலக்கம் 5ஐ விட குறைவு. ஓகேவா? 5ஐ விட கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 வந்து பெருசா இருக்கணும். இங்க வந்து 5ஓட கம்மியா இருக்கணும். 5ஓட கம்மியா இருக்கணும்னா என்ன வரும்? இங்க என்ன எழுதலாம்? 1000வது இங்க 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். சரிங்களா? அடுத்து 100வது இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 100வது இடத்துல வந்து 6ஐ விட குறைவா இருக்கணும். அப்ப 6 தான் பெருசா இருக்கணும். அப்ப 0, 2, 4, 5 அது வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் வந்து 8. இங்க வந்து 8ன்னு இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் எண் வந்து என்ன சொல்லிட்டாங்க? ஒற்றைப்படைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 1, 3, 5, 7, 9. இந்த 5 நம்பர் தான் ஏதோ ஒரு நம்பர் வரும் இங்க. ஓகேவா? அப்ப இங்க வந்து நம்ம எந்த நம்பர்னாலும் போட்டுக்கலாம். 1ல இருந்து 9க்குள்ள எதுனாலும் போட்டுக்கலாம் இங்க. ஓகேவா? அப்ப இங்க வந்து என்ன எழுதலாம்? ஒரு 5ன்னு எழுதிக்கலாம். இங்க வந்து 3, இங்க வந்து 2, இங்க வந்து 9. ஓகேவா? அப்ப 53,289. ஓகேங்களா? அறிவுச்செல்வி கூறிய விடை என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரா இருக்கும். 53,280. அவள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகளை கூறுவாளா? ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகளும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு நம்பர் தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இந்த 1 தான் மாறாது. மத்தபடி இங்க இந்த 5 நம்பர்ல இருந்து இங்க எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இங்க 6 நம்பர்ல இருந்து இங்க எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இங்க உள்ள 5 நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இங்க 9 நம்பர் இருக்கு. ஏதாவது ஒண்ண போட்டுக்கலாம். சோ நிறைய பதில் உள்ளது. இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில்கள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஓர் அரங்கில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. மொத்தம் வந்து 7,689 நாற்காலிகள் இருக்கு.
ஒரு ஒரு வரிசை இப்படி இருக்கும். வரிசை வரிசையா போட்டிருப்பாங்களா? இதுல வந்து ஒரு வரிசைக்கு இந்த வரிசையில 90 நாற்காலி. அதே மாதிரி இந்த வரிசையில 90 நாற்காலி. இங்க 90 நாற்காலி. இங்க 90. அப்ப எத்தனை வருஷம் இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப ஒரு வருஷைக்கு 90னா இத 90ஆல வகுத்துருவோம். ஓகேவா? 90ஆல வகுத்தா 769ல 76ல 90 இருக்கா? இல்ல. ஸோ 8யும் சேர்த்துக்கிருவோம். அப்ப 768ல எத்தனை 90 இருக்குன்னா 8 90 எட்டொன்பதா 72. அப்ப 720. மீதி எத்தனை வரும்? மீதி 48. இந்த 9 இறக்கிடுவோம். இறக்குனா எத்தனை வரும்? 5. 5 × 90 450. 450 போச்சுன்னா மீதி எத்தனை வரும்? 39. அப்ப எத்தனை வருஷம் இருக்கும்னா 85 வருஷம் இருக்கும். எத்தனை வரிசைகள் இருக்கும்? 85 வருஷம் இருக்கும். எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும்னா 39 நாற்காலிகள் மீதமா இருக்கும். ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? 7 இலக்க எண் ஐ லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு முழுமையாக்குக. அதன் மதிப்புகள் சமமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த 7 இலக்க எண்ணை எழுதுவோம். 2 9 7 5 8 4 2. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இங்க 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு முழுமையாக்குக. லட்சம்னா இது 9. 9 தான் லட்சம். அப்ப முழுமையாக்கணும்னா வலது பக்கம் பார்ப்போம். அது வந்து 5ஓட 7 பெருசு. அப்ப என்ன பண்ணுவோம்? இதோட 1 கூட்டிக்கிடுவோம். 9 + 1 அப்படி கூட்டுவோமா? அப்ப என்ன ஆகும்? 29ன்றது 30,000. ஓகேவா? 30 லட்சம்னு ஆயிரும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 97 58 42. இது வந்து அவங்க கொடுத்துருக்க நம்பர். அடுத்து வந்து இது எதுக்கு லட்சத்துக்கு மாத்தியாச்சு. அடுத்து வந்து 10 லட்சத்துக்கு முழுமையானதா மாத்தணும். 10 லட்சம்னா அது இந்த 2. 2க்கு வலது பக்கம் இருக்கிற நம்பர் என்னது? 9. 9 வந்து 5ஓட பெருசு. ஸோ இங்க என்ன பண்ணணும்? 2 + 1. அப்ப என்ன வரும்? 30. ஓகேவா? இதுவும் 30 லட்சம் தான். இதுவும் 30 லட்சம் தான். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? அம்மதிப்புகள் சமமாக இருக்குமா? ஆமா. இது லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு மாத்தினா இது சமமா தான் இருக்கும். சமமாக உள்ளது. அடுத்து செய்தித்தாள் மற்றும் இதழ்களிலிருந்து 5 அல்லது 6 அல்லது 7 இலக்க எண்களை கண்டுபிடித்து 10,000க்கு முழுமையாக்குக. இது நீங்களே பண்ணிக்கங்களா? பண்ணணும். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண்ணை படிக்கவும் எழுதவும் காற்புள்ளி பயன்படுத்தப்படுகிறது. ஆமா. நம்ம இப்போ 1 10 10,000 லட்சம் இப்படி இருக்குன்னா நமக்கு இதை படிக்க கஷ்டமா இருக்கும்ல. அப்ப என்ன பண்றோம்? 1 10 100 1000 10,000 லட்சம். இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு படிக்க ஈஸியா இருக்கும். 1 லட்சம் அப்படி சொல்லிடலாம். இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் காற்புள்ளியின் பயன்பாடு வேறுபடுகிறது. ஆமா, வேறுபடும். ஏன் வேறுபடுதுன்னா நம்ம இந்தியத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றுக்கள், அதுக்கடுத்து வந்து ஆயிரங்கள், அதுக்கடுத்து லட்சங்கள், அதுக்கடுத்து கோடிகள், அதுக்கடுத்து 10 கோடி 100 கோடி அப்படி போகும். இதே பன்னாட்டு முறையில் எப்படி வரும்? ஒன்றுக்கள், ஆயிரங்கள், அதுக்கடுத்து என்ன வரும்? மில்லியன், அதுக்கடுத்து பில்லியன் இப்படி வந்துடும். ஓகே, 2 எண்களை ஒப்பிடும்போது அதிக இலக்கங்களை கொண்ட எண் பெரிய எண் ஆகும். ஆமா, ரெண்டு எண்களை ஒப்பிடும்போது எந்த எண்ணுக்கு வந்து அதிகமான இலக்கம் இருக்கோ அந்த எண் தான் பெரிய எண். 2 எண்களை ஒப்பிடும்போது சம எண்ணிக்கையில் இலக்கங்களை பற்றியிருந்தால் இடப்புறம் பெரிய இலக்கத்தை கொண்ட எண் பெரிய எண் ஆகும். இப்ப இது எப்படின்னா இப்ப வந்து 4530 இங்க வந்து 4680 இப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், 2 எண்களை ஒப்பிடும்போது சம எண்ணிக்கையில் எத்தனை பெற்றிருந்தா இடதுபுறம். ஃபர்ஸ்ட் இந்த போல் பார்ப்போம். 4 4 சமமா இருக்கா? ஓகே. 4 4 ஈக்குவலா இருக்கு. அடுத்து இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. அடுத்த இலக்கத்தை பார்க்கும்போது இதுதான் பெருசு. ஓகேவா? அப்ப 4680 பெருசு. இப்படிதான் கண்டுபிடிக்கணும் பெரிய இலக்கம் என்ன. அப்புறமேட்டு என்ன இருக்குன்னா, எண் கணித கணக்கீடுகளை சரியாக செய்ய பிட்மாஸ் பயன்படுகிறது. ஆமா, பிட்மாஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிட்மாஸ்னா பினா பிராக்கெட்டு, ஐனா இண்டீஸு, டினா டிவிஷனு, அதுக்கடுத்து எம்னா மல்டிப்ளிகேஷனு, ஏனா அடிஷனு பிளஸ் எஸ்னா கழிக்கிறது. ஓகேவா? அன்றாட வாழ்வில் பல்வேறு சூழ்நிலையில் பெரிய எண்கள் தேவைப்படுகின்றன. ஆமா, தேவைப்படுது. சரியான மதிப்புகள் தேவைப்படாத சூழ்நிலையில் எண்களின் மதிப்பீடும் முழுமைப்படுத்தவும் தேவைப்படுகிறது. சரியான மதிப்புகள் தேவைப்படாத சூழ்நிலை. ஆமா, இப்ப நம்ம வந்து ஆஹ் இப்போ ஒரு பெட்ரோல் போட போறோம். 1 லிட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 101 ரூபா 2 காசு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம 101 ரூபான்னு தான் சொல்லுவோம். அதான் முழுமைப்படுத்துதல். ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட எண்ணின் தோராய மதிப்பினை தோராயமாக குறிப்பதை உத்தேச மதிப்பு என்கிறோம். அதுக்கு இதே பதில் சொல்லலாம். இப்ப 101.2 இருக்கா, 2 காசு பெட்ரோலோட விலை இன்னைக்கு அப்படின்னா நம்ம சொல்லும் போது 101 ரூபான்னு தான் சொல்லுவோம். இது சும்மா நம்ம உத்தேசமா சொல்றது. ஓகேவா? எண்ணை முழுமையாக்குவதால் அதன் மதிப்பினை எளிதாகவும் தேவைக்கேற்பவும் கணக்கிட முடியும். ஆமா. இப்போ ஒரு எண்ணை முழுமையாக்கிட்டோம்னா அதோட மதிப்பு வந்து ஈஸியா நம்ம இப்ப 101.2ன்றதோட 101 இல்லைன்னா 100 அப்பதான் நம்ம கூட்டிக்கலாம் கழிச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும். இயல் எண்களின் தொகுப்போடு பூஜ்ஜியத்தை சேர்க்கும் போது அது முழு எண்கள் கிடைக்கிறது. கரெக்ட் தான். இயல் எண்ணா என்னன்னா 1 2 3 அதோட நம்ம 0வை சேர்க்கும் போது அது வந்து முழு எண் ஆயிருது. ஓகேங்களா? முழு எண்ல மிகச்சிறிய எண் என்ன ஆகும்? முழு எண்ணா அது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதான் சிறுசு. இயல் எண்ல சிறுசுனா 1. 0 மற்றும் 1 முறையே முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் சமணி ஆகும். ஆமா, கூட்டல் சமணி வந்து 0, பெருக்கல் சமணி வந்து 1. முழு எண்களை எவ்வரிசையிலும் கூட்டவும் பெருக்கவும் முடியும். எனவே இது பரிமாற்று பண்புடையது. ஆமா, முழு எண்களை வந்து நம்ம எந்த வரிசையா வேணாலும் கூட்டலாம். இப்ப 50 இன்ட்டு 40 இன்ட்டு 30ன்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 50 40 கூட்டிட்டு வர்ற ஆன்சரோட இதை கூட்டலாம். அப்படி இல்லைன்னா 30 40 கூட்டிட்டு அதுல வர்ற ஆன்சர் 50 கூட்டலாம். எப்படி கூட்டினாலும் சரிதான் அது. முழு எண்களின் பெருக்கலானது பரிமாற்று மற்றும் சேர்ப்பு பண்புகளை உடையது. ஆமா, முழு எண்களின் பெருக்கல். கூட்டல் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பை முழு எண்கள் நிறைவு செய்யும். முழு எண்களை பூஜ்ஜியத்தால் வகுப்பது வரையறுக்கப்படவில்லை. ஆமா, எந்த ஒரு எண்ணையும் 12 வகுத்தல் 0னா இப்படி ஒண்ணு இல்ல. ஓகேங்களா? இல்ல, இது முடியாது. ஓகே, தேங்க்யூ.